வெல்கம் மை டியர் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வந்து ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து என்சிஆர்டிலையும் இருக்குது, ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது. ஸோ இது ஒரு காமன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செஷனை கண்டினியூஸாக நீங்கள் வந்து தொடர்ந்துட்டே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கே தேவையில்லை. மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இதில் நான் நடத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு செஷனும் நீங்கள் லைனாக கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இன்க்ளூடிங் ஜேஇக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை முடிச்சுட்டு டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால் போட முடியும். மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இங்கேயே நான் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போது இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா என்சிஆர்டி 10th ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் தேர்ட் எக்ஸசைஸும், ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸும் 11th ஸ்டாண்டர்டும் இங்கே கவர் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேல்யூ பேஸ்டு ப்ராப்ளம், ஒரு வேல்யூ சைன் 30 காஸ் 30 இந்த சைனோட இந்த டேபிளை வச்சு போடுற எல்லா ப்ராப்ளமும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி போடுற சில ப்ராப்ளமும் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேபிளை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா நான் வந்து கலோக்கியில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 0, 1/4 ரூபா, அரை ரூபா, 3/4 ரூபா, 1 ரூபா, 0, 1/4, 1/2, 3/4, 1 ஞாபகம் வச்சுட்டு இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சுன்னா we get the answer 0, 1/2, 1/√2, √3/2, 1. இங்கே கிடைச்ச வேல்யூ அப்படியே சைன் தீட்டாக்கு போட்டுக்கணும். எக்ஸாமினேஷனில் இது மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடுற ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுன்னா போன உடனேயும் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு டேபிள் வந்து சின்னதாக சைடில் இது மாதிரி சின்னதாக போட்டுட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிறதுனா 1/√2, திஸ் இஸ் √3/2 அண்ட் sin 90 இஸ் 1. இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற வேல்யூஸை அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்கன்னா 1 √3/2, 1/√2, 1/2, 0. You know very well tan theta is sin theta by cos theta. 0/1 is 0. இதையும் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் 1/√3. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 1. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3. 1/0 இஸ் அன்டிஃபைன் இன்ஃபினிட்டி. இப்போ நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட் இஸ் நோ நீட் டு ரிமெம்பர் த வேல்யூ ஆஃப் கொசிகன் சீக்கண்ட் காட் 30. சில பசங்க என்ன பண்ணுவாங்க, கொசிகன் 0 கொசிகன் 30 மனப்பாடம் பண்ணுவாங்க, மக்கப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டியதே இல்லை. பிகாஸ் கொசிகன் தீட்டா இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டாக்கு வந்து என்ன வேல்யூ வருதோ அதோட ரெசிப்ரோக்கல் போட்டாலே போறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது 0வோட ரெசிப்ரோக்கல் என்ன, 0க்கு கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 0வோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன ஆகும்னா 1/0, anything by 0, that anything is not equal to 0. நிச்சயமா 1/0வோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இங்க எப்படி 1/0 நாட் டிஃபைன் சொன்னோமோ சேம் 0வோட ரெசிப்ரோக்கல் 1/0, இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/0, 1/0ன்னு போடும்போது இங்கே இன்ஃபினிட்டி வரும். அடுத்தது சைன் 30 வந்து 1/2. அப்போ கொசிகன் 30 வேணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் 2. தென் கொசிகன் 45 1/√2வோட ரெசிப்ரோக்கல் √2. அப்புறம் கொசிகன் 60 √3/2வோட ரெசிப்ரோக்கல் 2/√3. தென் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 இஸ் 1. இப்போ கொசிகன் ஓட டேபிள் முடிஞ்சிடுது. தென் சீக்கண்ட்டுக்கு வரும்போது அதே மாதிரி காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்ட் தீட்டா. அப்போ 1ஓட ரெசிப்ரோக்கல் 1, √3/2வோட ரெசிப்ரோக்கல் 2/√3, 1/√2வோட ரெசிப்ரோக்கல் √2, 1/2வோட ரெசிப்ரோக்கல் 2. 0வோட ரெசிப்ரோக்கல் நல்லா கவனிக்கணும், 0க்கு கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 0வோட ரெசிப்ரோக்கல் 1/0. அப்போ அது என்ன ஆயிடும், நாட் டிஃபைன் இன்ஃபினிட்டி. தென் காட் தீட்டா, டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் ஒன்ஸ் அகைன் 0வோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. அதான் இது அப்படியே ரிவர்ஸில் வரும். இவரோட ரெசிப்ரோக்கல் டான் தீட்டா இது வந்து √3. இதோட ரெசிப்ரோக்கல் 1ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1, √3யோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/√3. இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0. பாரு, இன்ஃபினிட்டினா 1/0, அதோட ரெசிப்ரோக்கல் என்ன 0/1, 0. இப்படி இந்த டேபிளை வந்து ஈஸியாக நீயே வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன்னா அதை மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஐடென்டிட்டிஸை எழுதி பார்க்கணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1.
secant square theta minus tan square theta equal to 1. Cosecant square theta minus cot square theta equal to 1. ப்ரீவியஸ் கிளாஸ்ல இதுல இருந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இது அந்த பக்கம் கொண்டு போனா 1 plus tan square theta வந்துரும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 plus cot square theta வரும். இது மாதிரி நமக்கு sin square theta வேணும்னா 1 minus cos square theta வேணும். இது மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை வச்சுட்டு மற்றதை அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அண்ட் தட் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நல்லா போடணும் அப்படின்னா இங்க இருக்கிற a cube plus b cubeோட இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். a cube plus b cubeோட ஃபார்முலா a plus b into a square plus b square minus ab and a cube minus b cube is a minus b into a square plus b square plus ab. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்ற பாரு. இங்க பிளஸ் வரும்போது இங்க பிளஸ்ல ஆரம்பிச்சு இந்த ab மைனஸ்ல இருக்கும். இங்க மைனஸ் வரும்போது இங்க மைனஸ் வரும், இந்த ab வந்து பிளஸ்ல வரும். இப்படி இதை ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு we are going to do 2 exercise. அந்த 2 எக்ஸசைஸையும் நம்ம முடிச்சாச்சுன்னா என்சிஆர்டியை பொறுத்தவரையிலையும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் 10th ஸ்டாண்டர்ட் அந்த இது முடிஞ்சிடும். ஸ்டேட் போர்டில் வந்து 10th and 11th போர்ஷன் வந்து முடிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கிறது. இதுதான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். Now we are going to see exercise problems. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்கே இருக்கிற டேபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் எவாலுவேட்னு வரும். அப்போது இது ஃபஸ்ட்டு நான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். cos 45 டிகிரி டிவைடட் பை சீக்கன் 30 டிகிரி ப்ளஸ் கொசிக்கன் 30 டிகிரி. இப்போ இந்த ப்ராப்ளத்தை போட தெரிஞ்சாலே இது மாதிரி இந்த டிகிரி கொடுத்து டேபிள்ஸில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுற வேல்யூஸை போட்டாச்சுன்னா நமக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் உனக்கு போட தெரிஞ்சாலே இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற இது மாதிரி இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் ஒன்னால போட முடியும். அதுக்கு காரணம் இருக்கு. பிகாஸ் இங்க டைரக்டா சைன் காஸ் டேனோட வேல்யூ டைரக்டா கொடுக்கல. தே ஆர் ஆஸ்கிங் சீக்கண்ட் அண்ட் கொசிக்கண்ட். ஒன்னே ஒண்ணுதான் மேல இருக்கு, cos 45. அப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஸ்கில் இருக்கா அப்படின்றத இந்த கொஸ்டின்ல செக் பண்றாங்க. அப்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்தவரையிலையும் சீக்கண்ட் கொசிக்கண்ட் அப்படி கேட்டிருக்கிற கொஸ்டினை தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின்ல நான் சொல்யூஷன் பார்ட் போட போறேன். இப்போ இந்த கொஸ்டினை நான் வந்து 2வது வாட்டி எழுதுறேன். cos 45 டிகிரி டிவைடட் பை சீக்கண்ட் 30 டிகிரி பிளஸ் கொசிக்கண்ட் 30 டிகிரி. இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்? how we are going to approach? எடுத்த உடனேயும் சீக்கண்ட் 30 டிகிரி கொசிக்கன் 30 டிகிரி எல்லாம் மக்கப் பண்ணிட்டு போகாத. நமக்கு வேண்டியது இந்த 3தோட வேல்யூ மட்டும் தான் நல்லா மைண்ட்ல இருக்கணும். அப்போ cos 45 டிகிரி உனக்கு தெரியும், படிச்சிருப்ப. cos 45 டிகிரி வந்து 1/√2. இது படிச்சதுனால நீ டைரக்டா போட்டுருவேன். cos 45 1/√2 சார், அது என் மைண்ட்ல இருக்குன்னு போட்டுருவேன். பட் இப்ப டினாமினேட்டர்ல யார் இருக்கான்னா சீக்கண்ட் 30 டிகிரி இருக்கு. சீக்கண்ட் 30 டிகிரி ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சீக்கண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு யாரு ஞாபகம் வரணும் சொன்னேன்? மேல், ஃபீமேல், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படின்னு சொன்னேன். அப்போ சீக்கண்ட் யாரோட ஒய்ஃப்? காஸ் தீட்டாவோட ஒய்ஃப். சீக்கண்ட் ஞாபகம் வந்தாலே உனக்கு யாரு ஞாபகம் வரணும்? காஸ். சைன் ஞாபகம் வந்தாலே யாரு ஞாபகம் வரணும்? கொசிக்கண்ட். காஸ் ஞாபகம் வந்தா சீக்கண்ட். டேன் ஞாபகம் வந்தா காட். இது தெரிஞ்சிடுச்சுனா ரொம்ப ஈஸியா போடலாம். அப்போ இங்க வந்திருக்கிறது சீக்கண்ட் 30. சீக்கண்ட் ஒன்னு எனக்கு யாரு ஞாபகம் வரணும் அப்படின்னா cos 30 வேல்யூ ஞாபகம் வரணும். cos 30 வேல்யூ வந்து √3/2. அதை சொல்லிடுவேன். அப்போ சீக்கண்ட் 30 அப்படின்னா யாருன்னா cos தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அப்ப இது அப்படியே மாத்திடணும். அப்ப 2/√3. அப்ப நீ என்ன பண்ணிடுவேன்? சீக்கண்ட் 30 ஒண்ணுமே மைண்ட்ல cos 30 போகணும். இது மாதிரி எல்லாம் போட்டு பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மைண்ட்லயே போடணும். சீக்கண்ட் 30னா உன் மைண்ட்ல cos 30 போடணும். cos 30க்கு என்ன வரும்? √3/2 வரும். உடனே சீக்கண்ட்னா ரெசிப்ரோக்கல். உடனே என்ன பண்ணிடலாம்? இங்க 2/√3 போட்டுடலாம். இங்க இருக்கிற பிளஸ் சைன். தென் கொசிக்கண்ட் 30. கொசிக்கண்ட் ஒண்ணே உனக்கு யாரு ஞாபகம் வரணும்? அவங்களோட ஹஸ்பண்ட். sin 30. sin 30 வேல்யூ என்ன? 1/2. அப்போ கொசிக்கண்ட் 30 வேல்யூ என்ன? 2. 1/2 ரெசிப்ரோக்கல் 2. அப்ப இங்க 2 போட்டுடணும். பாரு, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின்லயே உனக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கான்றத செக் பண்ற கொஸ்டின். இது என்சிஆர்டில இருக்கு.
அப்போ இந்த கொஸ்டின் இதை மாதிரி கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மாதிரி கொஸ்டின் தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிளா சொல்ல போனா இந்த வேல்யூ கொடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சு போடுற கொஸ்டின்ல எங்கெல்லாம் சீக்கண்ட் கொசிக்கண்ட் எல்லாம் இருக்கோ அதை மாதிரி கொஸ்டின்ஸை தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் எக்ஸாம்ல வரும். அதை எப்படி போடணுன்றது நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கொஸ்டின்ல இதை வந்து எப்படி போடணும், இந்த எக்ஸிகியூஷன் பார்ட் எல்சிஎம் எடுத்து எப்படி போடணும். நியூமரேட்டர்ல இருக்கிற 1/√2 அப்படியே போட்டுக்கலாம். இப்ப டினாமினேட்டர் வரும்போது √3 எல்சிஎம் எடுக்கணும். √3 எல்சிஎம் எடுத்தாச்சு. அப்ப √3 எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா அந்த √3 எங்க √3 தான். அப்ப அந்த 2 அப்படியே வரும். இங்க யார் இல்ல 1, இங்க வந்து 1 தான் இருக்கு. அப்ப √3 இல்ல. அப்ப இங்க √3 மல்டிப்ளை பண்ணா அதே √3 மேல மல்டிப்ளை பண்ணும்போது அங்க என்ன வரும்னா 2 × √3 புட் பிராக்கெட். நம்ம ஒரு ரூல் படிச்சிருக்கோம், a/b டிவைடட் பை c/d இப்படின்னு இருந்ததுன்னா சின்ன கிளாஸஸ்ல 7th 8th படிச்சிருப்போம். அப்ப என்ன பண்ணணும், a/b அப்படியே போட்டுக்கணும். மல்டிப்ளை டினாமினேட்டர்ல இருக்கிற c/d ரெசிப்ரோக்கல் எடுத்து d/c போடணும். இப்போ இந்த ரூலை நான் இங்க அப்ளை பண்ண போறேன். அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா 1/√2 இருக்கு. 1/√2 இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்க போறேன். அப்ப என்ன வரும்னா √3/2 + 2√3 அப்படின்னு இருக்கு. அப்போ which is equal to 1 × √3 is √3 by பாரு இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அந்த 2 காமனா எடுத்தாச்சுன்னா இது பிராக்கெட் போட்டுக்கும். இந்த 2 காமனா எடுத்தாச்சுன்னா இங்க 2 × √2 வரும். உள்ளுக்குள்ள யார் இருப்பான்னா 2 இருக்கிற இடத்துல 1 + √3 வரும். இது வந்து என்ன சொல்லுவோம்னா இர்ரேஷனல் பார்ட் வந்து டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் டினாமினேட்டர் ஷுட் பி ரேஷனல். அப்போ இந்த பார்ட்டை ரேஷனலைசேஷன் பண்ணணும், அப்படியே விடக்கூடாது. அப்ப ரேஷனலைசேஷன் பண்றது எப்படி? இப்போ வந்து நாம இந்த டினாமினேட்டரை எப்படி ரேஷனலைசேஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரேஷனலைசேஷன் தான் நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மை கொடுக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும் ஆன்சர்ல. அப்படி இருந்தாதான் அது கரெக்ட். ஸோ இதை இதே மாதிரி இப்படியே விட்டுறக்கூடாது. நான் என்ன பண்றேன், இந்த √3/2 × √2 1 + √3 இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 1 + √3க்கு ஐ எம் கோயிங் டு டேக் கான்ஜுகேட். 1 + √3க்கு கான்ஜுகேட் எடுக்கும்போது 1 - √3/1 - √3 அப்படின்னு மாறும். கான்ஜுகேட் எடுக்கிறதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்போ இந்த டினாமினேட்டர்ல நீ கேட்கலாம், இங்கேயும் ஒரு கான்ஜுகேட் இதையும் எடுக்கலாமே சார். உன்னால முடியும்னா ஒரே டைம்ல √2க்கும் கான்ஜுகேட் எடுத்துக்கோ. √2/√2 1 + √3க்கு 1 - √3 1 - √3 கான்ஜுகேட் எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா நான் ஒவ்வொரு ஒன்னா எடுத்துக்கிறேன்னாலும் வெல். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற 1 + √3க்கு கான்ஜுகேட் எடுக்கும்போது 1 - √3/1 - √3 வருது. இப்போ இந்த √3 இந்த 1 மல்டிப்ளை பண்ணிக்கிற √3 √3 - √3 √3 × √3 √3 ஸ்கொயர் அது என்ன ஆயிடும் 3 ஆயிடும். இந்த 2 √2 அப்படியே போட்டுக்கிறேன். திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a + b a - b. பாரு இது a + b a - b. அப்ப என்ன போடுவேன், a² - b². அப்போ 1² - √3 ஸ்கொயர். அப்போ 1² 1 ஆயிடும், √3² 3 ஆயிடும். 1ல 3 போச்சுன்னா அதோட வேல்யூ வந்து -2 ஆயிடும். அப்போ 1 - 3. அப்போ அந்த -2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ் -4. இங்க இருக்கிற √2 வந்துடும், மேல இருக்கிற √3 - 3 அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன், இந்த நியூமரேட்டர் இருக்கு பாரு, இந்த நியூமரேட்டர்ல இருந்து மைனஸை காமனா எடுக்கும்போது மைனஸா இருக்கிற 3 பிளஸ் ஆயிடும், √3 வந்து மைனஸ் ஆயிடும். டினாமினேட்டர் அப்படியே போடும்போது இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஒன்ஸ் அகைன் த டினாமினேட்டர் இஸ் நாட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸ்டில் டினாமினேட்டர் இஸ் நாட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அங்க √2 டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ நல்லா மேக்ஸ் போடுவ அப்படின்னா ஃபர்ஸ்டே நான் இங்க எடுத்துக்கிறேன் சார், √2/√2 எடுத்துக்கிறேன்னா போட்டுக்கோ. இல்ல இங்க வந்து இங்க இருக்கிற √2க்கு கான்ஜுகேட் எடுக்கிறேன். அப்ப இந்த √2க்கு கான்ஜுகேட் எடுக்கும்போது இட் பிகம்ஸ் √2/√2. பாத்துக்கோ, இங்க இருக்கிற √2 இங்க இருக்கிற 3 - √3 அப்படியே எழுதிக்கிறேன், 4 √2 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த √2க்கு √2/√2 கான்ஜுகேட் எடுக்கிறேன். இப்ப என்ன ஆகும், √2 × √2 √2² which is equal to 2. அந்த 2வும் இந்த 4ம் 8 ஆயிடும்.
நியூமரேட்டர்ல 3 ஆல √2 மல்டிப்ளை பண்ணா 3 √2, √3 ஆல 2 மல்டிப்ளை பண்ணா √6. the answer is 3 √2 minus √6/8. இதுதான் required answer. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் பார்த்து. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஈஸியா போட்டுடலாம்னு நினைப்பேன். ஆனா இந்த கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துரு. என்சிஆர்டியை பொறுத்தவரையிலையும் 10th போர்டு எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலையும் இதை மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆகையால இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இதே மாதிரி வேல்யூ பேஸ்டு இது மாதிரி டிகிரி கொடுத்து வேல்யூ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் உன்னோட என்சிஆர்டி புக்ஸ்லையும் மற்ற ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து நிறைய போட்டுப்பாரு. உனக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா அதை கமெண்ட்ல போடு. எந்த டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் இத்தனாவது கொஸ்டினும் நீ போட்டா போறோம், அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இப்போ வந்து அடுத்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, கண்டிஷன் கொடுத்துட்டு தே ஆர் ஆஸ்கிங் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. இது மாதிரி ப்ராப்ளம் எப்படி போடுறது? இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். tan a plus b equal to √3, tan a minus b equal to 1/√3, then find a and b. இந்த இடத்துல அந்த a and b அப்படின்றது ஆங்கிள். the angle should be in degree. ஆல்சோ ஒரு கொஸ்டினை வந்து நம்ம படிக்கும் போதே நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் ஓடணும் அப்படின்னா, நீ சொல்லலாம் சார் இந்த கொஸ்டின் வந்து என்சிஆர்டில இருக்கு, இதுல வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க கொஸ்டின்ல எழுதல அப்படின்னு. கண்டிஷன் எல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்றதுனால நான் எழுதல. எப்படி புரிஞ்சிருக்கும்னா, நான் ஆல்ரெடி இன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னேன், நம்ம படிக்கிற எல்லா ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குரியது, 0 டிகிரில இருந்து 90 டிகிரி வரலையும் வரும் அப்படின்னு. அப்போ இங்க இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் a plus b, a minus b, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே லைஸ் பிட்வீன் எங்க இருக்கும், 0 டிகிரில இருந்து 90 டிகிரிக்குள்ளதான் இருக்கும். அதுல இருக்கும், 0வா இருக்கலாம், 90ஆ இருக்கலாம், அதுக்கு நடுவில் இருக்கலாம். அப்போ தீஸ் ஆர் ஆல் அண்டர்ஸ்டுட். அப்போ உனக்கு கிடைக்கிற ஆன்சர் ஏவும் பியும் இந்த இதுல தான் இருக்கும், இன்டர்வல் தான் இருக்கும். அப்போ இத மாதிரி கொஸ்டின் கொடுத்து இதுல இதே மாதிரி sin a plus b கொடுக்கலாம், sin a minus b கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் இப்ப நான் சொல்லி கொடுக்குற ஃபார்மேட் படி நீ போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்யூஷன் பார்ட் போடுறேன். இங்க இருக்கிற tan a plus b, tan a plus b வந்து என்ன கொடுத்துருக்கு, √3 கொடுத்துருக்கு. செகண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, tan a minus b ஓட வேல்யூ வந்து 1/√3 கொடுத்துருக்கு. இப்போ உனக்கு tan தீட்டாவோட டேபிள் ஓடணும் மனசுல. tan 0 0, tan 30 1/√3. அப்போ √3 எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது which is equal to இந்த √3. இது ரெண்டு தான் கிவன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை 1ன்னு வச்சுக்கோ, இதை 2ன்னு வச்சுக்கோ, இல்லை நீ டைரக்டா போறதுனாலும் போட்டுக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த tan a plus b equal to இந்த √3 ரீப்ளேஸ் பண்ணி இங்க என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். tan 60 டிகிரி தான் டேபிள்ல, tan 60 டிகிரி தான் √3. அப்ப இந்த √3 ரீப்ளேஸ் பண்ணிட்டு tan 60 போடுறேன். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்றேன். இதை இங்க tan இருக்கு, இங்க tan இருக்கு. அப்போ a plus b இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது, 60. அப்போ நீ என்ன எழுதணும், a plus b equal to 60 டிகிரின்னு எழுதணும். அடுத்தது இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல tan a minus b என்ன இருக்கு, 1/√3 இருக்கு. tan எப்போ 1/√3 வரும், tan 30ல. அப்போ நீ அந்த டேபிள் டேனோட டேபிள் எல்லாம் தரவா இருக்கணும். தீட்டா வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு போட்டு இங்க tan தீட்டான்னு போட்டு tan 0 0, 1/√3, this is 1 √3 infinite, அவ்வளவுதான். இதை போட்டாச்சுன்னா கிடைச்சிரும். இப்போ கம்பேர் பண்ணு, இங்கேயும் tan இங்கேயும் tan இருக்கு. இப்போ a minus b எவ்வளோ இருக்கு, the a minus b equal to எத்தனை டிகிரி, 30 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம். அப்போ நான் என்ன பண்றேன், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண, ஸோ இதை 3 வேணா வச்சுக்கோ, இதை 4 வேணா வச்சுக்கோ. அப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், 3 + 4 ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இந்த பியும் பியும் கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 2a equal to 90 டிகிரின்னு கிடைக்குது. இந்த 2ஆல இந்த 90 டிகிரியை கட் பண்ணா a எவ்வளோ டிகிரி இருக்கு, 45 டிகிரி இருக்கு. இந்த ஏவோட வேல்யூ எடுத்துட்டு போய் இது 3ல சப்ஸ்டியூட் பண்ணா 45 டிகிரி பிளஸ் b ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ b யோட வேல்யூ என்ன வரும், 60 - 45 டிகிரி. அப்போ எவ்வளோ வரும், 15 டிகிரின்னு வரும். அவ்வளோதான், ஏ கண்டுபிடிச்சாச்சு. பி முதல் கடைசியில் ஆன்சர் எடுத்து எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஏ வந்து 45 டிகிரி, பி வந்து
15 டிகிரி இப்படின்னு இந்த சொல்யூஷனை போடணும். இது மாதிரி ப்ராப்ளம் வந்து கேட்கலாம். இதுல வந்து இதே sin a plus b sin a minus b ல கேட்கலாம். cot a plus b cot a minus b ல கேட்டா ரெசிப்ரோக்கல் வச்சு போடுற அளவுக்கு நீ டேலண்டா வரணும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுனாலே இந்த நான் கொடுத்துருக்கிற இந்த 2 ப்ராப்ளம் இப்போ நான் நடத்திருக்கேன், இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாமினேஷன்ல ப்ராப்ளம் எப்படி கொடுத்தாலும் உன்னால போட முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் போட போறோம். அது நான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளமா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமா சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் போட்டாச்சுன்னா டெக்ஸ்ட் புக்ல மற்ற டெக்ஸ்ட் புக்ல நீ கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், அதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். இது எல்லாமே உங்களுடைய 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸை வச்சு நாம ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. ப்ரூவ் தட் tan theta plus secant theta minus 1 divided by tan theta minus secant theta plus 1 equal to 1 plus sin theta by cos theta which is equal to secant theta plus tan theta. இப்போ இது மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் சொல்றது என்ன அப்படின்னா, சார் நான் ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா எக்ஸாமினேஷன்ல எனக்கு இந்த கொஸ்டின் எப்படி போடுறதுன்னு ஞாபகம் வர மாட்டுது, அதனால எனக்கு தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும், ஏதாவது ஒரு ஒன்றுத்த மாத்திரா மாதிரி இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். எடுத்த உடனே கொஸ்டினா பார்த்து நம்ம முடிக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. ஒரு கொஸ்டினை வந்து ரொம்ப ரிலாக்ஸா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ண போறேன், சொல்யூஷன் பார்ட் போடுறேன், LHS எடுத்துக்கிறேன். இல்ல LHS எடுத்துக்கிறதால எடுத்துக்கலாம், இல்ல அப்படியே போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம். LHS எடுத்துதான் போடணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே ஓபன் பண்ணலாம். அப்போ tan theta minus secant theta plus 1 இதை நான் அப்படியே ஓபன் பண்றேன். இப்போ இந்த கொஸ்டின்ல நிறைய ஸ்டூடெண்ட் பேசிக் லாகிங் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த tan இந்த secant இந்த 1 அடிக்க முடியாது. ஏன்னா நியூமரேட்டர்ல அடிஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல அடிஷன் இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு, அந்த ஒரு விஷயம் இந்த 1. அப்ப கீழேயும் 1 தானே சார் இருக்கு. அப்ப ஏன் இது வந்து நம்ம இந்த 1 ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம், இங்க மைனஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த 1 ஃபோக்கஸ் பண்றேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, அங்க இருக்கிற tan theta plus secant thetaவை எழுதிட்டு இந்த மைனஸ் இந்த 1 ஐடென்டிட்டிக்கு போயிடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம போடுற கொஸ்டின்ஸ். அப்போ ஐடென்டிட்டியில எதுக்கெல்லாம் 1 ஆன்சர் வரும்னா, அந்த 3 ஐடென்டிட்டி, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. செகண்ட், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. தேர்ட், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த 3 ஃபார்முலால இதுக்கு ஆப்டா இருக்கிறது எதுனா, அந்த செகண்ட் ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. So I am replacing 1 as secant square theta minus tan square theta. அப்ப இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு, பிராக்கெட் போட்டுக்கணும். இங்க இருக்கிற 1 எடுத்துட்டு secant square theta minus tan square theta போட்டுட்டு இந்த டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கோ. Now tan theta plus secant theta அதுல எந்த சேஞ்சும் இல்லை, மைனஸ். இப்போ இவர் உன் கண்ணுக்கு எப்படி தெரியணும்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்க போட்டிருக்கேன் பார். இந்த பார்ட் வந்து உன் கண்ணுக்கு எப்படி தெரியணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா தெரியுதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ நீ இந்த கிளாஸ் செஷனை வந்து வீட்டில் உட்காந்து நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது, நீ சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி எல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன பண்ணணும், யூ ஷுட் டேக் ஒன் நோட். ரியல் கிளாஸ் ரூம் மாதிரி அதை நடத்த என்ன பண்ணணும், நீ நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்துட்டு நான் நடத்தி முடிச்சிட்ட பிறகு கூட நீ என்ன பண்ணலாம், இதை ஸ்டில் பண்ணி கூட எழுதிக்கலாம். அப்போ அது தினமும் நடத்துகிற கிளாஸை தினமும் எழுதிக்கிட்டே வந்தாதான் உனக்கு அது வந்து ஒரு படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீ சும்மா சினிமா பார்க்குற மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பேரண்ட் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும். வென்எவர் இந்த கிளாஸ் ரூம் செஷனுக்கு நீங்கள் என்ன டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கீங்க, தினமும் ஈவினிங் வந்து 6 to 7
அவன் என்ன பண்ணணும், நோட்டை வச்சு இதை எழுதினாதான் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா அது கிடைக்கும். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி, அப்போ a பிளஸ் பி சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா இன்டு a மைனஸ் பி சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா போட்டாச்சு, டிவைடட் பை இங்க இருக்கிற tan தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் 1. இப்போ நான் இதை பிராக்கெட் போட்டுக்கிறேன். சரியா, நல்லா கவனிக்கணும். இதை நல்லா நோட்டீஸ் பண்ணனா இவரை a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பியில் போட்டாச்சு, டினாமினேட்டரை அப்படியே போட்டேன், இங்க இருந்தது அப்படியே போட்டேன். அப்போ இவர் மட்டும்தான் மாறி இருக்கார். இப்போ நான் நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த டேர்மும் கரெக்ட் ஈக்குவலா இருக்கு, ரெண்டுத்துலையுமே ஒரு டேர்ம் காமனா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ காமன் ஃபேக்டர். இந்த காமன் ஃபேக்டரை வெளியில எடுக்கிறேன். அப்ப வெளியில எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா tan தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டான்ற காமன் ஃபேக்டரை நான் வெளியில எடுக்க. அப்ப காமனா நான் வெளியில எடுக்கும்போது இதை வெளியில எடுத்தாச்சு, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் 1, இதை வெளியில எடுத்தாச்சு, அப்ப இந்த மைனஸ் இருக்கும், இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டான் இருக்கும். இப்ப இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடு, the whole divided by டினாமினேட்டர்ல யார் இருக்கா tan தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் 1. அப்போ இந்த ரெண்டு காமன் ஃபேக்டரையும் காமனா வெளியில எடுத்தாச்சுன்னா இங்க 1 இருக்கும், மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், இந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். இப்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த tan தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா அதை அப்படியே எழுதிக்கோ, tan தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கோ. எழுதியாச்சா? இப்போ இந்த 1 அதையும் அப்படியே எழுதிக்கோ. இப்போ இந்த மைனஸால இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் சீக்கன் தீட்டா இப்போ இதை மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் டான் தீட்டா பண்ணியாச்சு. the whole divided by இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோ, tan தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் 1. ஓகேவா? இப்ப பாரு, பிளஸ் 1க்கு பிளஸ் 1 இருக்கா, மைனஸ் சீக்கன் தீட்டாக்கு மைனஸ் சீக்கன் தீட்டா இருக்கா, பிளஸ் டான் தீட்டாக்கு பிளஸ் டான் தீட்டா இருக்கா. அப்ப இந்த டேர்ம் ஃபுல் டேர்மா பார்க்கணும், தனித்தனியா பார்க்க கூடாது. சார் இதுக்கு அடிக்கிறேன், இதுக்கு அடிக்கிறேன், தப்பது. நான் சொல்றது ஹோல் டேர்ம், இந்த நியூமரேட்டர்ல இந்த இருக்கிற ஃபுல் டேர்மும் இங்க இருக்கிற டேர்மும் ஈக்குவலா இருக்கு. அப்ப அது ரெண்டும் கேன்சல் ஆயாச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது we are having tan theta plus secant theta. அப்ப நீ பாக்குற prove thatல பாக்குற, சார் tan theta plus secant theta இது இங்க வந்தாச்சு, ஆனா இது வரலையே, இது வரதுக்கு என்ன பண்ணணும், டைரக்டா இந்த ரிசல்ட் வந்துருது. அப்ப இந்த ரிசல்ட் வரதுக்கு என்ன பண்ணணும்னா இன் போர்டு எக்ஸாம் இந்த கொஸ்டின் வந்து எப்படி வரும்னா இதை கொடுத்துட்டு ப்ரூவ் தட்னு அதை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை கொடுத்துட்டு இதை கொடுத்தா உன்னோட ஆன்சர் இதுல வந்து நிற்கும் போது என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்தது இதை என்ன பண்ணணும், ஓபன் பண்ணணும். எப்படின்னா நான் இங்க போடுறேன் பாரு, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா tan theta plus secant theta கிடைச்சிருக்கு, which is equal to இந்த tan thetaவை I am going to write it as sin theta plus cos theta plus இந்த tan theta ஓட ஃபார்முலா sin theta by cos theta. secant theta னு உனக்கு யார் ஞாபகம் வரணும், cos 1 by cos theta. இப்போ என்ன பண்ணணும்னா cos thetaவை LCM எடு, cos thetaவை LCM எடுத்தாச்சுன்னா இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணும்போது sin theta plus 1 நம்ம எப்பயுமே எழுதும் போது இந்த 1 அப்புறம் தான் டேர்ம் எழுதுவோம். அப்போ 1 plus sin theta which is proved. கடைசியில ரிசல்ட் எழுதும் போது therefore tan theta plus secant theta minus 1 divided by this which is equal to 1 plus sin theta by cos theta proved. சப்போஸ் எக்ஸாமினேஷன்ல இதை கேட்டிருந்தாங்கன்னா இதோட இந்த கொஸ்டினை முடிச்சிடணும், அவ்வளவுதான். அப்போ இந்த கொஸ்டின்ல நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு பாரு. நான் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணேன், இங்க இருக்கிற 1 ரீப்ளேஸ் பண்ணி ஐடென்டிட்டியை போட்ட சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டியை போட்டாச்சுன்னா அதுக்கு அப்புறம் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் தான். அங்க மேத்தமேட்டிக்ஸ்ல நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இது ஒண்ணுதான். இதை மட்டும் மாத்திட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தனா we get the proof. நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம பார்க்க போறது tan theta by 1 minus cot theta plus cot theta by 1 minus tan theta equal to 1 plus tan theta plus cot theta என்ற இந்த ப்ரூஃப் நம்ம பார்க்கறது 4th ப்ராப்ளம் நினைக்கிறேன். இதுல வந்து
இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி போர்டில் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னா இந்த கொஸ்டின் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையிலையும் என்சிஆர்டி சிபிஎஸ்சி போர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி இதெல்லாமே வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியெல்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன டிஸ்ட் வச்சுருப்பான், ரொம்ப எல்லாம் இருக்காது, ரொம்ப சாதாரணமாக அது புரிஞ்சுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்யூஷன் பார்ட் எழுதிக்கிறேன். இங்கே இருக்கிற tan theta by 1 minus cot theta plus cot theta by 1 minus tan theta. இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு கீ சொல்கிறேன். இந்த எல்ஹெச்எஸ் சைடில் எங்கெல்லாம் காட் இருக்கோ அதெல்லாம் டேனா மாற்றிடணும். டேனா மாற்றிடணும்னா உனக்கு தெரியும், டேனோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா, காட் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் டேன் தீட்டா. அப்போ இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்தையும் டேனா மாற்றிடணும். அப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது யாரு? இந்த 2 காட் தீட்டா. அப்போ அந்த 2 காட் தீட்டாவையும் நான் டேனா ரெசிப்ரோக்கல் எடுத்து மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா we get the proof. அப்போ என்ன ஆகிறது பாரு, tan theta by 1 minus cot theta யாரோட ரெசிப்ரோக்கல் 1 by tan theta plus once again cot theta யாரோட ரெசிப்ரோக்கல் 1 by tan theta the whole divided by 1 minus tan theta. இதை நீ கரெக்டா எழுதிடுவேன். எழுதிட்டு எக்ஸாமினேஷன்ல இதை நீயே ஒரு வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன் பயமா இருக்கும்னா இப்படி எல்லாம் வந்திருக்கே, நம்ம போடுறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு யோசிப்பேன். கரெக்டா தான் போட்டு இருக்கேன், நான் சொன்ன மாதிரி போட்டேன்னா கரெக்டா அது ஸ்வீப் ஆகும். இப்ப பாரு, விச் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல இருக்கிற tan தீட்டாவை நான் அப்படியே எழுதிக்கிறேன் பை இந்த டினாமினேட்டருக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். நல்லா நோட்டீஸ் பண்ணு, நான் அதான் சொன்னேன், நீ அட்டன் பண்ணும்போது சொல்லி தரும்போது எழுதவே எழுதாத, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த tan தீட்டாவை அப்படியே எழுது. இந்த டினாமினேட்டர்ல இந்த tan தீட்டாவை எல்சிஎம் எடுக்கும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா tan தீட்டா மைனஸ் 1 கிடைச்சி இதை பிராக்கெட் போடு. புரியுதா பாரு? புரியல ரீவைண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி வா, புரியும். பிளஸ் நியூமரேட்டர்ல யார் இருக்கான்னா 1 by tan theta the whole divided by 1 minus tan theta. இப்போ இங்க ஒரு விஷயம் நான் சொல்லி தரேன், ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். இப்போ ஒரு ஃபிராக்ஷன்ல வந்து மேல 1 by a இருக்கு, கீழே b மட்டும் இருக்கு. நல்லா கவனிக்கணும், மேல 1 by a இருக்கு பாரு, 1 by tan theta, கீழே b மட்டும் இருக்கு, b இருக்கிற இடத்துல 1 minus tan theta இருக்கு. இத மாதிரி இருந்தா என்ன பண்ணணும், இந்த b கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இது 1 by ab மாறிடும். இதை நல்லா எழுதி பார்த்தேன் சார், எனக்கு இது இன்னும் புரியவே இல்லையே. நியூமரேட்டர்ல யார் இருக்கா 1 by a, bனா b by 1, இந்த b by 1 ரெசிப்ரோக்கல் எடு 1 by b, 1 into 1 1, a into b ab. இதை எழுதிட்டேன்னா நீ எக்ஸாமினேஷன்ல போடும்போது உனக்கு இது எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னா, இப்ப இதை வந்து tan தீட்டா எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டோம். இங்க உனக்கு இது ஞாபகம் வரும். ஓகே, மேல a by b இருக்கு, கீழே b இருக்கு, c இருக்கு, வாட் எவர் இட் இஸ். இது 1 by a b இருக்கிறதுனால 1 by ab போட்டுடலாம். என்ன பண்ணுவேன், 1 by tan theta into 1 minus tan theta போட்டுடலாம். இத மாதிரி ab இதுவும் மல்டிப்ளை ஆயிடும். புரியுதா? நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறேன், which is equal to இவரை தொர்கார்ல tan theta இவரை ரெசிப்ரோக்கல் பண்ண போறேன். அது என்ன ரூல்னு சொல்ற பாரு. இப்போ மேல வந்து a இருக்கு, கீழே வந்து b by a இருக்கு, இத மாதிரி இருக்கு. இப்ப நான் மேல இருக்கிறது a அப்படியே வச்சுட்டு இந்த b by a க்கு நான் என்ன பண்ண போறேன், ரெசிப்ரோக்கல் போடும்போது a by b ன்னு ஆயிடும். அப்ப a into a என்ன ஆயிடும், a square by b ன்னு ஆயிடும். இப்ப இந்த ரூல்ல இதெல்லாம் எங்க படிச்சிருக்கோம், 8th 7th 8th படிச்சிருக்கோம். இப்ப அங்கெல்லாம் இதெல்லாம் படிக்காம வந்துட்டு டைரக்டா நம்ம இந்த மேக்ஸ் அப்ரோச் பண்றதுனாலதான் நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் கஷ்டமா இருக்கு. இப்போ அதை விட்டுரு, நம்ம படிக்காம விட்டோம்னா பரவாயில்ல. பட் இங்க நீ இதை எழுதி படிச்சு ஓகே இது இப்படி, அதனால நம்ம இதை இப்படி போடுறோம் அப்படின்னு நினைச்சோன்னா ஈஸி ஆயிடும். இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நான் அடுத்த ஸ்டெப்ல இந்த இடத்துல இந்த tan தீட்டாவை நான் என்ன பண்றேன், அங்க மாதிரி இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த tan தீட்டா மேல போறதுனால இங்க எப்படி இந்த b இந்த a b by a வரும்போது இந்த a அப்படியே வந்தது, இந்த b by a by b போட்டு a into a போட்டோமோ அதே மாதிரி இது மேல போகும்போது tan ஸ்கொயர்டு தீட்டான்னு மாறிடும். பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, tan தீட்டா மைனஸ் 1 இருக்கு. இப்ப பிளஸ் இங்க யார் இருக்காங்க,
tan theta into 1 minus tan theta. இதை ஒண்ணுமே பண்ணல, அப்படியே போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் பார்க்குறேன். இதை ரெண்டுத்தையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். பார்க்குறேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இங்க பாரு tan theta மைனஸ் ஒன்னு இருக்கு, இங்க 1 மைனஸ் tan theta இருக்கு. அப்போ ஒன்னு இவரை tan theta மைனஸ் ஒன்னு மாத்து, அப்படி இல்லைன்னா இவரை என்ன பண்ணு tan 1 மைனஸ் tan theta மாத்து. நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு மைனஸ் நான் வெளியில எடுக்க போறேன். நல்லா கவனி. சோ இவரை அப்படியே போட்டுக்கிறேன். இவர் என்ன tan ஸ்கொயர்டு theta பை tan theta மைனஸ் 1 இந்த ஃபிராக்ஷனை அப்படியே போட்டுக்கிறேன். இவரை நான் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், இந்த டேர்ம்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுக்கிறேன். மைனஸ் வெளியில் எடுத்தா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். மேல 1 அப்படியே தான் இருக்கும், கீழே tan theta அப்படியே தான் இருக்கும். ஆனா நீ இதுல இருந்து மைனஸ் வெளியில எடுத்ததுனால மைனஸா இருக்கிற இந்த tan theta பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ்ஸா இருக்கிற 1 மைனஸா மாறிடும். அப்ப பாரு, இங்க இருக்கிற tan theta மைனஸ் 1 இங்க இருக்கிற tan theta மைனஸ் 1 ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப இந்த டினாமினேட்டரை ஈக்குவல் பண்றதுக்கு தான் நான் இங்க இருந்து ஒரு மைனஸை எடுத்தேன். நாம இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கும் இதுக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, இவர் இல்ல. அப்போ எல்சிஎம்ல என்ன வரும் அப்படின்னா tan theta இன்ட்டு tan theta மைனஸ் 1 எல்சிஎம் வரும். அப்போ இங்க எல்சிஎம் எடுத்தாச்சு, இங்க யார் இல்ல, இந்த tan theta இல்ல. அப்ப இல்லாத tan thetaவை மேல மல்டிப்ளை பண்ணும்போது அங்க எனக்கு tan cube theta வரும். இங்க ரெண்டு டேர்முமே இருக்கு, அப்போ ரெண்டு டேர்மும் இங்கேயும் இருக்கு, அதனால எதுவுமே வராது. அப்ப அப்படியே மைனஸ் 1 வரும். இப்போ இவர் என்ன ஃபார்மேட்ல இருக்காருன்னா tan cube theta மைனஸ் 1 அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்காரு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணு. tan cube theta மைனஸ் 1 tan cube theta மைனஸ் 1 கியூப்னு எழுதலாம். 1 கியூப்னு எழுதினாலும் வேல்யூ மாறாது. அப்ப இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலால இருக்கார். அப்ப a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாக்கு உனக்கு ஃபார்முலா நான் எடுத்த உடனே உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஐடென்டிட்டியில a கியூப் மைனஸ் b கியூப் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. இந்த ஐடென்டிட்டியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்க இருக்கிற கொஸ்டின் a கியூப் மைனஸ் b கியூப்ல இருக்கிறதுனால திஸ் இஸ் a, இவர் தான் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் tan ஸ்கொயர் theta பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் பிளஸ் ab. இங்க பிளஸ் வரும்னா இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும். பிளஸ் ab tan theta into 1 tan theta the whole divided by இந்த டினாமினேட்டர் அப்படியே இங்க போட்டுடணும். tan theta into tan theta minus 1. இப்ப என்ன ஆகும்னா இங்க இருக்கிற tan theta minus 1 இங்க இருக்கிற tan theta minus 1 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்னெல்லாம் ஆன்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்பதான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆன்சரோட என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். என் பார்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நீ ஆன்சரை பாரு. ஆன்சர்ல மொத்தமே 1 பிளஸ் tan theta பிளஸ் cot thetaன்னு 3 பார்ட் இருக்கு. அப்ப இங்க எத்தனை பார்ட் இருக்கு, 1 2 3, அப்புறம் ஒரு டினாமினேட்டர் இருக்கு. அப்ப நீ எதையுமே மாத்தக்கூடாது. சில இடத்துல இந்த 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு மாத்துற மாதிரி வரும். நான் இதே கொஸ்டின்ல அதை டிஸ்கஸ் பண்றேன். இப்போதைக்கு ஆன்சர்ல எத்தனை பார்ட் இருக்கு, 3 பார்ட் இருக்கு, இங்கேயும் 3 பார்ட் இருக்குது. அப்படியே வச்சுக்கோ. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஒன்னா ஸ்பிளிட் பண்ண போறேன். இப்ப நம்ம கிட்ட ரிமைனிங் என்ன இருக்குன்றதை நான் இங்க எழுதுறேன் உனக்கு. இப்ப பாரு, ரிமைனிங் என்ன இருக்கு, tan ஸ்கொயர்டு தீட்டா பிளஸ் 1 பிளஸ் tan தீட்டா the whole divided by tan theta. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். a பிளஸ் b பை c அப்படின்னு இருந்தா இதை a பை c பிளஸ் b பை cன்னு ஸ்பிளிட் பண்ண முடியும். ஆனா மேல a மட்டும்தான் இருக்காரு, கீழே b பிளஸ் c இருக்கு. அதை அப்படி ஸ்பிளிட் பண்ண முடியாது, அதை அப்படி ஸ்பிளிட் பண்ண முடியாது.
அப்போ a பிளஸ் பி பை சி இருந்தா a பை சி பி பை சின்னு இதை ஸ்பிளிட் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ நான் இதை ஸ்பிளிட் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? tan ஸ்கொயர் தீட்டா பை tan தீட்டா பிளஸ் 1 பை tan தீட்டா. முதல்ல இது, அப்புறம் இது, அப்புறம் இது பிளஸ் tan தீட்டா பை tan தீட்டா. இந்த tan தீட்டாக்கு ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு tan தீட்டாவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வரும். அப்ப எனக்கு இங்க ஸ்கொயர் தான் கேன்சல் ஆச்சு. இங்க ஒரு tan தீட்டா இருக்கு. உனக்கு தெரியும் 1 பை tan தீட்டா ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan தீட்டா யாரு? cot தீட்டா பிளஸ் 1. அவ்வளவுதான், ப்ரூவ்டு. உனக்கு ஆன்சர் ப்ரூவ் ஆயாச்சு. வேற ஒன்று சொன்னேன். என்ன சொன்ன அப்படின்னா, இது இதோட முடிஞ்சது. எக்ஸாமினேஷன்ல இந்த கொஸ்டின் வரும். என்சிஆர்டி 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையிலையும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி உனக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய கொஸ்டின் இதுதான். அப்போ இதோட ப்ரூஃப் முடிச்சாச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க ஸ்டெப் எடுத்துக்கலாம். அந்த ஒன்ஸ் அகைன் அந்த ஸ்டெப் எடுத்துக்கலாம். அதுல என்ன இருக்குன்னா, tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 பிளஸ் tan தீட்டா the whole divided by கீழே என்ன இருக்கு? tan தீட்டா இருக்கு. சில சமயம் ப்ரூஃபே அது மாதிரி வரும். இந்த 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை குரூப் பண்ணா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட ஐடென்டிட்டி வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் tan தீட்டா the whole divided by tan தீட்டா. இப்போ என்ன பண்ணணும்? இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை tan தீட்டா பிளஸ் tan தீட்டா பை tan தீட்டா. இப்போ tan தீட்டா கேன்சல் ஆகி 1 வரும். அப்போ இங்க என்ன வரும்னு பாரு. இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 1 பை tan தீட்டா இங்க என்ன இருக்குன்னா, இதை மறைச்சு பார்த்துன்னா 1 பை tan தீட்டா இருக்கு. 1 பை tan தீட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா cot தீட்டான்னு போடலாம். cot தீட்டா பிளஸ் என்னது 1 அப்படின்னு போடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஞ்சம் நல்லா நான் சொல்ற விஷயத்தை கவனிச்சீங்கன்னா இதோட விஷயம் புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிறேன். இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை, இந்த காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு போட்டுக்கிறேன். இதை பிளஸ் 1 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற காசும் இங்க இருக்கிற காசும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற 1 பை காஸ் சீக்கண்ட் போட்டுக்கலாம், 1 பை சைனை கொசிகண்ட் போட்டுக்கலாம், பிளஸ் 1. ப்ரூஃப் தட் இதே கொஸ்டினை கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ப்ரூஃப் பண்ண சொன்னா நீ வந்து என்ன பண்ணணும்? இந்த 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை குரூப் பண்ணி tan தீட்டா பை tan தீட்டா போட்டு இந்த 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மாற்றி போட்டுட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா tan தீட்டா அண்ட் tan தீட்டா பை tan தீட்டா ஸ்ப்ளிட் பண்ணி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ரிமைனிங் இருக்கிற 1 பை tan தீட்டாவை காட் தீட்டான்னு போட்டு இது ரெண்டு கேன்சல் ஆயாச்சு. 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, காட் காஸ் பை சைன் பிளஸ் 1. இந்த காஸ் கேன்சல் ஆயிடும். 1 பை காஸ் சீக்கண்ட், 1 பை சைன் கொசீக்கண்ட் போட்டு பிளஸ் 1 போட்டா இது ஒரு ப்ரூஃப். டக்குன்னு ஒரு ஐடியா போடலாம். சார் நீங்க ஏன் இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடுறீங்க? அந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டானே போட்டுக்குங்க. அந்த காட் தீட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்? காஸ் பை சைன் மாத்திக்கிறேன். காட் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன? tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காஸ் பை சைன் பிளஸ் 1 போட்டுக்கிறேன். நாம தான் படிச்சிருக்கோமே, ஒரு சீக்கன் தீட்டாவையும் ஒரு காஸ் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 1. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு சீக்கன் தீட்டா ஒரு காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 1 ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? அங்க ஒரு சீக்கன் தீட்டா இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 1 பை சைன் தீட்டாவை நான் கொசிக்கன் தீட்டான்னு போட்டுக்கிறேன், பிளஸ் 1 போட்டுக்கிறேன். அப்படின்னு போட்டாலும் ரைட். அந்த அளவுக்கு நீ திங்க் பண்ணி போடுறதா இருந்தா மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையிலும் ஸ்டெப்ஸை எவ்வளோ வேணாலும் குறைச்சிக்கலாம். இங்க ஸ்டெப்ஸுக்கு மார்க் அப்படின்னா எக்ஸிகியூஷன் பார்ட் வந்து லாஜிக்கலா இருக்கணும். அப்படி லாஜிக்கலா இருந்தா உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நான் இப்படி மாத்தி கட் பண்ணி மாத்தி போட்டாலும், அப்படி இல்லை ஒரு சீக்கண்ட் காசை மல்டிப்ளை பண்ணி இப்படி போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி எப்பன்னா, ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படியே பார்த்த உடனே உனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி பார்த்த உடனே உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா?
ஆச்சுன்னா வெல் அண்ட் குட், யூ ஆர் ஸ்ட்ராங் இன் மேக்ஸ். சரி, இப்போ இதை வந்து எப்படி போடுறது அப்படின்னா, சொல்யூஷன் sin power 6 theta cos power 6 theta equal to this. I am going to write it as sin square theta whole cube plus cos square theta whole cube. நல்லா கவனிக்கணும், இந்த பவர் 6 நான் என்ன பண்றேன், sin square a power m to the whole power n a power m n 2 into 3 6 a power m to the whole power n a power m 2 into 3 6 ரெண்டு பவர் ஒண்ணா இருக்கு. இப்போ நம்ம இந்த क्वेश्चन பார்க்க போறோம். sin power 6 theta plus cos power 6 theta equal to 1 minus 3 sin square theta cos square theta ல இப்போ இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், sin square whole cube cos square whole cube a power m to the whole power n சொல்லிட்டேன். இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a cube plus b cube ஃபார்மட்ல இருக்கு. a cube plus b cubeக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, அதுல நான் ரெண்டாவது ஃபார்முலா எடுத்துக்கிறேன், a plus b whole cube minus 3ab into a plus b. இந்த ஐடென்டிட்டி இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் உன்னால இந்த கொஸ்டினை டச் பண்ணவே முடியும், இல்லைன்னா வராது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை போட முடியும். இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஏ இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னா, இங்க பாரு ஏ கியூப், ஏ இருக்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா, பி இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு, நான் இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறேன், ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, முதல்ல எழுது, ஏ sin square theta plus cos square theta a plus b whole cube minus 3 a sin square theta b இருக்கிற இடத்துல cos square theta into a plus b sin squared theta plus cos squared theta. உனக்கு தெரியும், ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1 cube minus 3 sin squared theta cos square theta into இது இந்த ஐடென்டிட்டியோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 cube is 1 minus 3 sin squared theta cos square theta proved. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த கொஸ்டினை ஈஸியா போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பாரு, sin theta plus cosecant theta whole square plus cos theta plus secant theta whole square equal to 7 plus tan square theta plus cot square theta. இந்த கொஸ்டின் வந்தா போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். இதை மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்கவே முடியாது, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த தப்பை பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ரூஃபை பண்றதுக்கு நான் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஈக்குவல் போட்டு திஸ் இஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. எப்படி சார் டக்குன்னு இதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, 2ab போடும்போது சைனையும் கொசிகண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பயும் ஒன்னா இருப்பாங்க. பாரு, காஸ் சீக்கண்ட் மல்டிப்ளை பண்ண 1. அப்ப அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னா இதை a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால போட்டேன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 sin theta cosecant theta. எக்ஸாமினேஷன்ல இது மாதிரி கொடுத்து ப்ரூவ் தட்னு கேட்டா நீ என்ன பண்ணு, லைனா எழுதாது, இந்த கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணு, பிளஸ் இங்க போட்டுக்கோ. இப்போ நான் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இவரை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2ab 2 காஸ் தீட்டா சீக்கண்ட் தீட்டா இப்படி போட்டுக்கோ. போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல அப்படியே இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணு, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. இதெல்லாம் அப்படியே போட்டுக்கோ. கொசிகண்ட் ஸ்கொயர்ட் தீட்டா அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம், சீக்கண்ட் ஸ்கொயர்டு தீட்டா பிளஸ், இப்ப பாரு இந்த சைன் தீட்டாவையும் கொசிகண்ட் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1. அப்ப இது என்ன ஆகும்னா 2 into 1 ஆயிடும். காஸ் தீட்டா இன்டு சீக்கண்ட் தீட்டாவோட ஆன்சர் வந்து 1. ஏன் 1? காஸோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட். அப்போ இவர் ஹஸ்பண்ட் இவங்க ஒய்ஃப், காஸ் இன்டு சீக்கண்ட் சொல்லி கொடுத்த 1. அப்ப இது 2 into 1. அப்ப 2 2 2 4 4 plus 1 5. ஸோ த ஆன்சர் இஸ் 5. 5 போட்டுட்டேன், வந்தாச்சு. இப்போ ஆன்சருக்கு வா. ஆன்சர்ல டேனும் காட்டும் தான் இருக்கு. அப்ப இவங்க எல்லாரையும் மாத்தணும். அவரோட ஐடென்டிட்டியை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் மாத்தணும். ஐடென்டிட்டி நல்லா தெரிஞ்சிடும். இப்போ நம்மளோட ஆன்சர்ல இவங்க ரெண்டு பேரும் வேண்டாம், நமக்கு வேணும் இவங்க ரெண்டு பேரும் தான் வேணும். அதே சமயத்துல 7 வருது, அது எப்படி ஆன்சர் 7 வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டாக நீ ஒரு ஐடென்டிட்டி படிச்சு வச்சிருக்க. என்ன ஐடென்டிட்டி படிச்சு வச்சிருக்க? கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1.
அப்ப இதுல இருந்து எனக்கு கொசிகன் ஸ்கொயர்டு தீட்டா வேணும்னா 1 plus cot square theta. அப்போ இங்க இருக்கிற கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த ஃபார்முலாக்கு ரீப்ளேஸ் பண்ணினா இட் பிகம்ஸ் 1 plus cot square theta. அடுத்தது எனக்கு யார் வேண்டாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேண்டாம். அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. எனக்கு யார் வேணும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேணும். அப்ப இவர் அந்த பக்கம் கொண்டு போயிடு 1 plus tan ஸ்கொயர் தீட்டா வரும். அப்ப இங்க இருக்கிற சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை தூக்கிட்டு அங்க இருக்கிற 1 plus tan ஸ்கொயர் தீட்டாவை எழுதிடணும், which is அவ்வளவுதான். 2 plus 2 4 5 போட்டாச்சு. இப்ப பாரு 5 plus 1 6 plus 1 எவ்வளோ 7. 7க்கு அடுத்தது cot ஸ்கொயர் தீட்டா, அடுத்தது tan ஸ்கொயர் தீட்டா. உன்னோட ஆன்சர் பாரு 7 tan ஸ்கொயர் தீட்டா cot ஸ்கொயர் தீட்டா எல்லாம் வந்தாச்சு. நீ வேணா லைனா எழுதிக்கும் 7 plus tan ஸ்கொயர் தீட்டா plus cot ஸ்கொயர் தீட்டா proved. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருந்தது பாத்தியா? இத மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் பிராக்டிஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 5 கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் இப்போ சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரிமைனிங் கிளாஸ்ல மீதி இருக்கிற அந்த 14 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கூல்ல நடத்தின விஷயம் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு நீ எடுத்தன்னா கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணி முடிச்சிடணும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம், அப்படியெல்லாம் படிக்கவே கூடாது. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்னா இந்த நடத்துகிற கிளாஸஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி பார்த்துட்டு இதை சார்ந்து நான் அசைன்மெண்ட் கொடுப்பேன் இந்த கடைசியில், அதையும் போடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடணும். அதே சமயத்தில் இந்த சேனலை வியூ மட்டும் பார்த்துட்டு எழுதிட்டு போனீங்கன்னா அது ஒன்றுமே யூஸ் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் அந்த நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து அது வந்து வீடியோ வந்துருச்சுன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனல் டேஞ்சன்ட் டீச்சிங்ன்ற யூடியூப் சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து சொல்லுங்க. டியூஷன் போயிட்டு அங்கே நேர விரயம் ஆகிறத தவிர்க்கலாம், வீட்லேயே உட்காந்து படிக்கலாம், அவன் என்ன படிச்சான்றதை மானிட்டர் பண்ண முடியும். டீச்சர்ஸ் நீங்களும் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கலாம். தேங்க்யூ.